राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। விருந்தாவனத்தை கண்டோமே. ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழியில கடைசி பாசுரங்கள் விருந்தாவன மகாத்மியம்தான். ஆண்டாள் அந்த விருந்தாவன மகாத்மியத்தை பாடின பிறகுதான் ஸ்ரீரங்கநாதன் அவளுடைய சொப்பனத்துல வந்து, சரியா சொல்லணும்னா அவளுடைய சொப்பனம் மட்டும் இல்லாமல் பெரியாழ்வார், வல்லபதேவன்ற பாண்டியராஜன், ஸ்ரீரங்கத்துல கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், இப்படி எல்லாருக்கும் சொப்பனத்துல காட்சி தந்து பங்குனி உத்தர தன்னிக்கு ஆண்டாள கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு திருவாய் மலர்ந்து அருளினான் அப்படின்னு காண கிடக்கிறது. சில இடங்கள்ல மற்றவாளுக்கெல்லாம் காட்சி கொடுத்தார், ஆண்டாளுக்கு இல்லை. எப்படின்னா ஆண்டாள் தான் ஸ்ரீரங்கம் வரப்போறாள். அதனால அப்ப இந்த பிருந்தாவன மகாத்மியம் பாடி முடிச்சோன்ன 143 உரைத்தாள் வாழியே. இந்த பிருந்தாவன மகாத்மியம்ன்றது அவ்வளவு சுகமானது. அனுபவிக்கணும் வாழ்க்கையில. இப்ப ஒரு வாரம் இருந்தேன் பிருந்தாவனத்துல. ரொம்ப வருஷமா பகவான் கூப்பிட்டு இருக்கான், போயிட்டு இருக்கேன். இனியும் கூப்பிடுவார், போவேன். நிச்சயமா உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து ரகசியமாவே போறேன், எங்களுக்கெல்லாம் சொல்றது இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆதங்கமா கேட்குறேன். பார்க்குறேன் இந்த 2025 பொதுவாக எல்லாருக்கும் சொல்லி யார் வர முடியாது வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி வேணா பிளான் பண்ணுவோம். சரியா? அழகான பிருந்தாவனம் அது. நிஜமாவே அங்க வாழ்வதே ஒரு சுகம், அனுபவிப்பதே ஒரு தவம். காலார நடந்தோம்னாலே பாடாண்டு இருக்கும். நான் நேத்தியே சொன்ன மாதிரி கூட்டம் இருக்கும், தெருக்கள்லாம் குறுகின தெருக்கள், பெரிய கிளீனாலாம் இருக்காது. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி ஒரு தெய்வீகத்தை உங்களால உணர முடியும். குரங்குகள் உண்டு, நிறைய மாடுகள் உண்டு. ஆனா எல்லாரும் ராதே ராதே அப்படின்ற அந்த சப்தத்தோட பகல் இரவு பாராமல் இப்படி பரிக்கிரமா பண்ணிட்டே இருப்பார்கள். இந்த பிருந்தாவனம் ராதாராணிக்கு ரொம்ப பிரியமான ஒரு இடம். கர்க சம்ஹிதையில தேவர்கள்லாம் போய் பகவானிடத்துல பிரார்த்திக்கிறார்கள், பூபாரம் தாங்க முடியலேன்னு. பாகவதத்துல வந்து பூதேவி போய் பிரம்மதேவரிடத்துல சொல்ல, பிரம்மதேவர் எல்லா தேவர்களையும் கூட்டிக் கொண்டு வைகுண்ட லோகத்தையும் கடந்ததான கோலோக பிருந்தாவனம் போனார் அப்படின்னு இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வைகுண்ட லோகம் பெருசு, அதனுடைய ஒரு பகுதி தான் கோலோக பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது பாரத பூமி இருக்கு, அதுல எப்படி தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர்,
ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், மிசோரம், மேகாலயா, நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், உத்தராகண்ட், மிசோரம், என்னெல்லாம் சொல்ல எனக்கு தெரியல. இப்படி நிறைய மாநிலங்கள் இருக்குல்ல. அப்படி இந்த பாரத பூமியில தமிழ்நாடு போல, உத்தரப்பிரதேசம் போல கோலோக பிருந்தாவனம்ன்றது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய தீர்மானம். கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயப்படி கோலோக பிருந்தாவனம்ன்றது பாரதம் போலே, அதுல ஒரு பகுதி தமிழ்நாடு போல ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவார்கள். இது எப்படி வேணா இருந்துட்டு போடும். சில சந்தர்ப்பங்கள்ல சில பேர் ஆர்குமெண்ட்லாம் வருவா. நான் சொல்லுவேன் முதல்ல அங்க போவோம், போயிட்டு பார்த்துக்கலாம், போகிறதுக்கான வழியை முதல்ல பார்ப்போம், டிக்கெட்டை புக் பண்ணுவோம், அப்புறம் எப்படின்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அது சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்குமெண்ட்லாம் போகக்கூடாது. அதெல்லாம் அப்படி ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா வாழ்க்கை அழகான நேரம் கொடுத்திருக்கு. அந்த நேரத்தை நாம் அனுபவிக்கணும் இல்லையா? அந்த நேரத்தை வீண் விவாதங்கள்லையும் இல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சனைகளை சிந்தனை பண்றதுலையும் காலம் கடத்தக்கூடாது. திருப்பி அந்த காலம் கிடைக்காது இல்லையா? அதனால பிரஜ மண்டலம் அவ்வளவு பெருசு. அந்த பிரஜ மண்டலத்துல பிருந்தாவனம் ஒரு சின்ன பகுதி. சரியா? கர்க்க சம்ஹிதையில ரொம்ப அழகா பிரம்மதேவர் இவாளெல்லாம் போய் பகவானிடத்துல பிரார்த்திக்கிறார். அதாவது நாராயணன் உள்பட எல்லோரும் போய் கோலோக பிருந்தாவனத்துல போய் கிருஷ்ணனிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் அப்படின்னு கர்க்க சம்ஹிதையில காண கிடைக்கிறது. கோலோக கண்டம் அப்படின்னு அழகா அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பகவான் அவர்கள்லாம் வாக்கு கொடுக்கிற, நான் பூமியில அவதாரம் பண்றேன், யுகே யுகேச்ச பாக்யேத யதா பாகண்டி பிர்ஜனைஹி தர்மஹ கதுர்தயா சாக்ஷாத் தத் ஆத்மானம் சுஜாமி அகம். எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு நலிவு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை காப்பதற்காக நான் யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன். யதா யதா ஹி தர்மஸ்ய தியானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமி அகம். அதேதான், ததா ஆத்மானம் சுஜாமி அகம். இதே வார்த்தை சொன்ன பகவான். சாட்சாத்து ததாத்மானம் சுஜாமி அகம் அப்படின்னு வாக்கு கொடுக்க. அப்ப ராதாராணி சொல்றா, பகவான் சொன்னதை கேட்டோன்னா ராதாராணி அப்படியே என்னடா அதுன்னு வருத்தப்படுறாளாம். ஒரு காட்டுத்தீல மாற்றின்றவள் போல துக்கப்பட்டு சொல்றாளாம். ராதா வாச்ச, பிரபு நீ பூமி பாரம் போக்குறதுக்கெல்லாம் போறேன்ற, ஆனா உன்னை விட்டுட்டு நான் எப்படி இங்க இருப்பேன், ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல. இப்ப பகவான் சொல்றானா, त्वया सह गमिष्यामि माशोकं कुरु राधिके हरिष्यामि भुवो भारम करिष्यामि वचस्तव. ரொம்ப அழகாக பகவான் சொல்றான், ஏ ராதே, நான் மட்டும் எங்க தனியா போறது, உன்னையும் கூட்டிட்டு தான் போறேன். ஸ்வயா சக கமிஷ்யாமி மாசோகம் குரு ராதிகே. ராதே வருத்தப்படாத. ஹரிஷ்யாமி புவோ பாரம் கரிஷ்யாமி வசஸ்தர. புவி பாரத்தை நாசம் பண்ணிடுவேன், ஓம் பேச்சுப்படி நடந்துக்குவேன், கவலைப்படாதேன்னு.
ஹரிஷ்யாமி புவோ பாரம் கரிஷ்யாமி வசஸ்தவ. பகவான் சொன்ன ராதிகாவுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதல், ஆனா பூரணமான ஒரு சந்தோஷம் வரலையாம். ராதாராணி சொல்றாள், இதெல்லாம் கர்க சம்ஹிதையில கோலோக கண்டத்துல 3வது அத்தியாயத்துல வரக்கூடிய ஸ்லோகங்கள். அப்ப ராதிகா சொன்னாலாம், யத்ர விருந்தாவனம் நாஸ்தி யத்ர நோ யமுனா நதி யத்ர கோவர்தனோ நாஸ்தி தத்ர மேன மனசுகம். அழகா சொல்றான நம்ம ராதாராணி சொல்றா, எங்க பிருந்தாவனம் இல்லையோ, எங்க யமுனா நதி இல்லையோ, எந்த இடத்துல கோவர்தன கிரி இல்லையோ, அப்ப என் மனதிற்கு என்ன சுகம் கிடைக்கும் கிருஷ்ணா? அப்ப ராதாராணிக்கு 3 விஷயங்கள் பூமியில் அடங்கிறதுக்கு தேவைப்பட்டது. என்னடான்னா, பிருந்தாவனம், யமுனா, கோவர்தனம். இது 3 தான் ராதிகாவுக்கு மனசுகம் தரும். ராதிகாவே சொல்றா. இவ்வளவு அழகு இல்லையா? அப்ப பிருந்தாவனம் எவ்வளவு வசதி, யமுனா நதி எவ்வளவு வசதி, கோவர்தனகிரி எவ்வளவு வசதி. சூப்பர்ல. அப்ப இந்த பிருந்தாவனம் ஜோர் தானே. இப்படி சொன்ன உடனேயே பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சான. அவ்வளவுதானே. வேதனாக கோஷபூமிம் சதாம்னஹ ஸ்ரீஹரிஹி ஸ்வயம் கோவர்தனம் ச யமுனாம் பிரேஷயாமாச பூபரி. ராதாராணி இப்படி சொன்ன உடனே கண்ணன் என்ன பண்ணானா, 84 கோஷ தூரம் உடைய 84 கோஷ அளவுள்ள தன்னுடைய கோலோக பிருந்தாவனத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து, அது கூட கோவர்தன கிரிராஜன், யமுனா நதி எல்லாத்தையும் பூலோகத்துக்கு அனுப்பிட்டான். கிருஷ்ணாவதாரம் நடப்பதற்கு முன்பே பகவான் எப்பயோ முடிச்சுட்டான், அதை தெளிவு பண்ணி அனுப்பிட்டான் அப்படின்னு காண கிடைக்கிறது. ரொம்ப அழகா இந்த தடவை நான் பிருந்தாவனத்தில் அப்படி சுத்திட்டு இருந்தேன். பிருந்தாவனம், பிரஜ பரிக்கிரமம், பிரஜ மண்டலத்தை அங்கங்க சுத்திட்டு அந்த வனங்கள்லாம் பார்க்கறது. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார், அவரு சாது ரொம்ப அழகா சொன்னார். ஸ்ரீயக்கேலன வனம் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு சாது, கிருஷ்ணன் விளையாடின வனம், அங்க இருக்க ஒரு சாது சொன்னார், ஏன் பகவான் 84 கோஷம்னு கொண்டு வரான்? ஒரு கோஷம்ன்றது 3 கிலோமீட்டர் அப்படின்னு காண கிடைக்கிறது. சரியா? கிட்டத்தட்ட 2 மைல் தூரம் வச்சுக்கோங்களேன். 1.5 கிலோமீட்டர் 1 மைல் வரும். ஒரு கோஷம்ன்றது 3 கிலோமீட்டர். இப்படிதான் பொதுவா கணக்கு பண்றா எல்லாரும். அப்ப ஏன் 84 கோஷம்? 108 பண்ண முடியாதா, 50 பண்ண முடியாதா, 15 பண்ண முடியாதா? எவ்வளவு வேணா பண்ணலாமே. ஏன் 84 கோஷம்னு சொல்லி ஒரு கணக்கு அப்படின்னா, இந்த சாது சொன்னார், நம்மளுடைய உடல் வகைகள் 84 லட்சம். சரியா? அதாவது வியர்வையிலிருந்து உண்டாகக்கூடிய உடல்கள், ஆத்மா இல்லை, உடல்கள். சரியா? இப்ப இந்த சில பொருட்கள்லாம் ரொம்ப நாள் மூடி வச்சிருந்தோம்னா உள்ளுக்குள்ள எங்கிருந்தோ ஒரு வண்டு வரும், எங்கிருந்தோ அதுக்கு ஒரு பூச்சி வரும். இந்த பாக்குக்குள்ள இந்த மஞ்சள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பேன், வீட்டில் நிறைய மஞ்சள் டப்பால போட்டு வச்சிருந்தோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்குள்ள ஒரு வண்டு வரும். மூடிதான் வச்சிருக்கோம், ஆனால் எங்க
அந்த உள்ளுக்குள்ள சுத்தின் இருக்க காற்றுக்குள்ள ஒரு ஈரப்பதத்துல ஒரு வண்டு எங்கிருந்தோ வரும். அரிசியில எல்லாம் வரும் இல்லையா, பருப்பு எல்லாம் வரும். இதெல்லாம் இந்த மாதிரி வியர்வையிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய உடல்கள். அது ஒரு 21 லட்சம். அந்த மாதிரி 21 lakhs வெரைட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் விதைகள்ல இருந்து உற்பத்தியாகக்கூடிய உடல்கள், மரம் செடி கொடி அந்த மாதிரி. அதுக்கப்புறமா முட்டையிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய உயிரினங்கள், பறவைகள், ஊர்வன, பரப்பன, இந்த ஆமை எல்லாம் முட்டை போடும். நிறைய உண்டுல்ல, முதலை, பாம்பு, பல்லி, நிறைய இதெல்லாம் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறது. அந்த மாதிரியான சரீர பேதங்கள் ஒரு 21 லட்சம். அதுக்கு அடுத்ததா கர்ப்பத்திலிருந்து அப்படியே வர்றது. நாமெல்லாம் அப்படித்தானே வரும். யானை குட்டி போடுறது, மாடு கன்று ஈல்வது, அப்புறமா ஆடு குட்டி போடுறது, புலிக்குட்டி, சிங்கக்குட்டி, கரடிக்குட்டி, இப்படிலாம் உண்டு. இல்லை இதெல்லாம் கர்ப்பத்திலேருந்து அப்படியே வர்றது. குதிரை, வரி குதிரை, நிறைய உண்டு. அதுல ஒரு 21 லட்சம். அப்படி மொத்தம் 84 லட்சம் விதமான ஷரீரங்கள். ஓகேவா? ஸோ இந்த 84 லட்சம் சரீரத்திலையும் நாம சுத்தி இருக்கோம். எத்தனை ஒன்று எவ்வளவு வருஷம்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் வருஷங்கள், ஆயுசு ஜாஸ்தி. இந்த கடல் ஆமைலாம் 200 வருஷம்லாம் இருக்கும். சிலதெல்லாம் ஒரு நாள், இந்த ஈசல் பூச்சி, சிலதெல்லாம் ஒரு நாள் தான் வாழ்க்கை, சிலதெல்லாம் 10 நாள், சிலதெல்லாம் 12 வயசு, என்னமோலாம் உண்டு. இந்த மாதிரி 84 லட்சம் சரீரங்கள்ல நாம சுத்தி அடிச்சு மனுஷாலா வந்துருவாங்க. இதுல மனுஷ சரீரமும் ஒண்ணு. இந்த மனுஷ சரீரத்துல ஞானம், வைராக்கியம் இதெல்லாம் அடைய முடியும். அதனால இந்த 84 லட்சம் சரீரங்கள்ல திரும்ப திரும்ப சுத்தப்படாது. இதுல புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம் சுத்திகிட்டே இருக்கும். இப்ப சிங்கம் மானை அடிக்கிறது வச்சுக்கோங்களேன். இந்த மான் உசுறு போகும்போது இப்படி சிங்கத்தை பார்க்க, என்ன போய் இப்படி கொண்டுட்டியேன்னு ஆச்சா. அப்ப இந்த மான் ஒரு ஜென்மால சிங்கமா வரும். இந்த மான் அடித்த சிங்கம் திரும்பி மானாக வரும். இது திருப்பி அதை அடிக்கும். இந்த மாதிரி சுத்தி 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 இப்படி ஒரு பெரிய ரொட்டீன் இருக்கு வச்சுக்கோங்களேன். இது இப்படி போயின்னு இருக்கும். இது பெரிய சைக்கிள். சுத்தி 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 அப்புறமா தான் மனுஷ பிறவி. அதுலேயும் நாம கவனம், நம்ம ஜடபரதெல்லாம் பார்த்தோம்னா மனுஷ பிறகு திரும்பி மானா போனோம். ரைட், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது லைஃப் சைக்கிள் இப்படி இருக்குன்றதுக்காக சொல்றேன். ஆனால் திரும்பி மூச்சுன்னு வந்துட்டா பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஞாபகம். 84 லட்சம் பிறவிகள் இருக்கு இல்லையா, அதுல இந்த சைக்கிள்குள்ள நாம திரும்பி வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே 84 கோச தூரமுடைய கோலோக பிருந்தாவனத்தில் ஒரு பகுதியை பூமியில் பகவான் கொண்டு வந்து வைத்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த விரத மண்டலம் மொத்தம் 84 கோசம் தூரம். அதுல அந்த ஆதிவராக புராணம், பத்ம புராணம் இதெல்லாம் பார்த்தோம்னா வனங்கள் பெயர்கள் காண கிடைக்காது. அதுல பத்ம புராணத்துல சொல்லும் பொழுது 12 வனங்கள். இதுதான் மெயினா. பிருந்தாவனம், மதுவனம், தாளவனம், குமுதவனம், பகுலவனம், காமியவனம், கதிரவனம், பத்ரவனம், பண்டீரவனம், பில்வவனம், லௌஜங்கவனம், மகாவனம்,
சரியா? இப்படி 12 வனங்கள், பிருந்தாவனம், மதுவனம், தாளவனம், குமுதவனம், பகுலவனம், காமியவனம், கதிரவனம், பத்ரவனம், பந்தீரவனம், பில்வவனம், லோகாகாவன் சொல்வா, லோஹஜங்கவன், லோகவன், மகாவனம், இப்படின்னு 12 வனங்கள். அந்த 12 வனங்கள்ல ஒன்று ஸ்ரீ பிருந்தாவனம். இந்த 12 வனங்கள் அப்புறமா உபவனங்கள் என்னெல்லாமா உண்டு. அதெல்லாம் சேர்த்துதான் விரஜமண்டலம் அப்படின்னு சொல்லுவார். இந்த முக்கியமான 12 வனங்கள் யமுனையினுடைய இந்த கரை அந்த கரை மாறி 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 வரும். இந்த கரையில இத்தனை வனங்கள் உண்டு, அந்த கரையில அத்தனை வனங்கள் உண்டுன்னு உண்டு. அதுல இந்த 12 வனங்கள்ல ஒன்று பிருந்தாவனம். அவ்வளவு வசதி பிருந்தாவனம். அதனால்தான் புல்லாய் பிறவி தர வேண்டும், சிறு கல்லாய் பிறவி தர வேண்டும் பிருந்தாவனம் அதில் அப்படின்னு கேட்கிறோம். பிருந்தாவனத்துல ஒரு புல்லா இருந்தா கூட போதும், ஒரு கல்லா இருந்தா கூட போதும், பரமபாகியம் அப்படின்னு. அப்படிப்பட்ட பிருந்தாவனத்தினுடைய அழகான விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ராதிகாராணி பர்மிஷன் கொடுத்திருக்கா. ராதாராணியினாலே தானே இந்த பிருந்தாவனம் நமக்கு கிடைச்சது இல்லையா? அதனால ராதாராணி திருவடிகளுக்கு கோடி 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 நமஸ்காரங்கள். जोर से बोलो राधे राधे, प्रेम से बोलो राधे राधे, प्रेम से बोलो, प्रेमयोड़ चोल्लु अदान. भाव से बोलो, भावतोड़ चोल्लु राधे राधे. प्यार से बोलो, अनबोड़ चोल्लु राधे राधे. प्यास से बोलो राधे राधे, दागतोड़ चोल्लु राधे राधे. वृंदावन में राधे राधे, वृंदावनத்துல राधे राधे. बरसाना में राधे राधे, बरसाना वाला राधे राधे. यमुना तीरे राधे राधे, यमुना तीरத்தில் राधे राधे. राधे राधे श्याम मिलादे, राधे राधे சொன்னா श्याम கிடைச்சிடுவான். श्याम मिलादे राधे राधे, श्यामன் கிடைச்சாச்சுன்னா राधे राधे தானே. அதனால ஜோரா சொல்லு ராதே ராதே, அழகா சொல்லு ராதே ராதே, ஆசையா சொல்லு ராதே ராதே, அன்போடு சொல்லு ராதே ராதே. இங்கேயும் சொல்லு ராதே ராதே, அங்கேயும் சொல்லு ராதே ராதே, எங்கேயும் சொல்லு ராதே ராதே, எப்பவும் சொல்லு ராதே ராதே. ராதே ராதே கண்ணன் வரான் ராதே ராதே, அன்பை தாரான் ராதே 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 ராதே. ஜெய் போலோ ராதா ராணி கி ஜெய். இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, சீக்கிரம் பிருந்தாவனம் போகணும். அழகாக அந்த பிருந்தாவனத்துல அப்படியே காலார நடக்கணும்னு பிரார்த்திச்சுக்கோங்க. சரியா? நடக்கும் ராதாராணி அனுகிரகத்தினாலே. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம, ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம, ஜய ஜய राम. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की. இப்படி சொல்லி 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 ராமதாசர் தானா வந்துடுற. இன்னும் பூரணமா இன்னும் முடிக்கல இல்லையா? வருவார் வருவார். அப்படியே பழகி போயிடுச்சு இல்லையா? ஒரு வருஷமா சமர்த்த ராமதாசரோட ஒரு வாழ்க்கை தானாவே என்ன மறந்து இப்படிதான் வருது.
राधे राधे। जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो राधा रानी की जय। राधे कृष्णा।